ChatGPT கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்றதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்குமா? எப்படி தானே கேக்குறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ முடிவுல இது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கும் சொல்லியிருக்கேன். ChatGPT, Gemini, Meta AI இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில அன்றாட விஷயமா மாறிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த ChatGPT கிட்ட நம்ம ஈஸியா ஒரு கேள்வி கேட்கிறோம். அதுக்கு அது பதில் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 500 ml தண்ணி, அதாவது 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த AI வளர்ச்சினால 2027ல 4.2ல இருந்து 6.6 கியூபிக் மீட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் சொல்றாங்க. இந்த தண்ணியோட அளவை கம்பேர் பண்ணுனா கிட்டத்தட்ட யூகே மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு பாதி நாட்டுக்கு தண்ணி கொடுத்துடலாமா? அது எப்படி? இந்த ChatGPTக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம் தான் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம ChatGPT கிட்ட கேள்வி கேட்கிறோம், அதுக்கு அது பதில் கொடுக்கிறதுக்கு டேட்டா சென்டர்ல இருந்து தான் கொடுக்குது. அந்த டேட்டா சென்டர் கூலா இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த டேட்டா சென்டர் பூட் ஆகும். அப்ப தண்ணி முக்கியம்ன்றது தெரியுது. அப்படின்னா இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த செக்மெண்ட் பத்தி உங்களுக்கு நிறைய டீடைல் வேணும்னா வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றோம்.